ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ எக்ஸ்பிளைனர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மை பர்ஃபெக்ட் போஸ்ட் அப்பாகலிப்ஸ் லைஃப் அப்படிங்கிற மேன்வாவோட ஃபஸ்ட்டு 5 சாப்டரை வந்து ஒரு எபிசோட் 1 அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இந்த மேன்வாவோட ஃபஸ்ட் 5 அதாவது 5 சாப்டரை வந்து ஒரு எபிசோட் அப்படிங்கிற மாதிரி போடலான்னு வந்து இருக்கிறேன். இந்த மேன்வாவோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒர்க்கராக இருப்பான். ஸோ அதில் வந்து அவன் நினச்சதை வந்து சாதிக்க முடியாது. ரொம்பவே வந்து நம்ம ஹீரோவை போட்டு வேலை வாங்குவானுங்க, ஸ்லேவ் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நினச்சி பார்ப்பான், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆனால் எப்படி இருக்கும், நம்ம வேர்ல்டில் வந்து ஜாம்பி இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்பான். அதே மாதிரி ஹீரோக்கு சிஸ்டம் மட்டும் வரது இல்லாமல் ஜாம்பிஸுமே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். எப்படா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப நம்ம வளவலன்னு பேசாமல் ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இவன் தான் நியூ என்டரான ஷியாவ் மெங் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் ஷியாவ் யங், நம்ம மெங்குன்னு வச்சுக்கலாம். எல்லோரும் வந்து இவனை வெல்கம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இவன் உங்களோட தான் ஒர்க் பண்ண போகிறான், அந்த ப்ராஜெக்டோட சேர்ந்து நம்ம கம்பெனிக்கு நீங்கள் நிறைய ப்ராஃபிட் வாங்கி தருவீங்களாமோ, உங்களுக்கு நான் நிறைய போனஸ் தரேனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட பேர் மெங்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு வேலையை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்காக நான் நிறைய கோடெல்லாம் வேறு எழுதி கொடுத்துருக்கேன். ஆசமானது சொல்லப்போனால் ஹை லெவலில் எழுதி கொடுத்துருக்கேன். யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு பில்லியனர் ஆகணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வாரம் கழித்து காமிக்கிறாங்க, ஏண்டா ஒரு வாரம் இருந்ததுக்கே என்னை ஹியூமன்லேருந்து ஒரு ஸ்லேவாக மாற்றிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. ரியாலிட்டி எப்பயுமே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து ஏன் இந்த உலகம் இன்னும் அழியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். முட்டாள்தனமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்த நாள் வேலை பார்க்கணும், அதுக்கு அவனா இப்போ தூங்கி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு ஹீரோக்கும் தோணுது, சில பேர்லாம் வந்து ரீபான் ஆவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஸ்டம்லாம் கிடைக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நானும் ஆனேன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னும் போது, நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் லைட் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோட ஸ்டாட்டெல்லாம் வந்து காமிக்குது. இதெல்லாம் பார்த்து ஹீரோவுமே, சிஸ்டமா என்னது ஓவர் டைம்னாலையா, இல்லை விடுறா பாஸ், இனிமே நான் இந்த கம்பெனிக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் துள்ளி குச்சிட்டு இருக்கான். வெளியில் பார்த்தா ஏதோ கார்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஏதாவது வெடிச்சுதான் நான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க, வெளியில் பார்த்தா எக்கச்சக்கமான ஜாம்பி, அங்கே இருக்கிற ஜாம்பிங்களும் மாற்றி மாற்றி ஒருத்தவங்களை கடிச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும், டேய் இப்போ நீ என்ன சொன்ன, பர்ஃபெக்ட்னு தானே சொன்னும் போது, ஆமாம் ஹோஸ்ட், உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான லைஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது, டேய் வெளியில் பாடுறா ஜாம்பியாக தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஏதோ ஜாம்பி வந்து பின்னாடி தட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தா, அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து ஹீரோவோட பக்கத்து கம்பெனியோட பாஸு. இவங்க வந்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் அந்த மாதிரி சொன்னது தப்பு தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு சிஸ்டம்லேருந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வந்து வருது. நீங்கள் போய் இவங்கள்ட்ட வந்து ஃப்ளோட் பண்ணணும், இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஆட்ரிபியூட் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா உண்மையாலே தான் அப்படியா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே, இந்த கம்பெனியில் இப்போதைக்கு இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஸோ நான் சிஸ்டம் சொல்கிற மிஷினே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து கதவை திறக்கிறான். அப்போதைக்கு அந்த ஜாம்பியுமே கீழே விழுகும் போதே, நான் தான் மெங்கு, நான் வந்து ஜாங்லிங் டெக் கம்பெனிலேருந்து வரேன், நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்டுட்டு, நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா நான் அது எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போக, இதை பார்த்த ஜாம்பியும் கடுப்பாயிட்டு அந்த இடத்துல கதவு முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு ஃப்ளேட்டிங் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃப்ளேட்டிங்கை பார்த்ததில்லடா, மிஷன் கம்ப்ளீட்டட் ஆனால் ரேங்கிங் டெரபிள்ரா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் கொடுக்க, போடா நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிடில் ஃபிங்கரை காமிச்சு விட்டுறான் சிஸ்டமுக்கு. அப்போதைக்கு நம்ம ஹீரோவோட அஃபெக்ஷன் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 10 பாயிண்ட் வந்து நம்ம ஹீரோ மேலே. எனது அஃபெக்ஷனா, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, ஒரு சாம்பிடா, ஜாம்பி எப்படி அஃபெக்ஷனை அதிகமாக்கும், அது மூலயமா என்னை அட்டாக் பண்ணாமல் விடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டார்கெட்டோட அஃபெக்ஷன் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஒன்று ஒபே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஒய்ஃபாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ நான் எல்லா ஜாம்பியும் என்னோடய ஒய்ஃபாக மாற்றிக்கலாமா, என்னோட பொண்ணு ஜாம்பி எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் இப்போது நான் அந்த ஜாம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றிட்டேன்னா அதை எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னடா இதுக்குன்னு ஒரு பிகினர் கைடே, இதுக்கான ஒரு டெஸ்ட் ஆகணும் பண்ணது இல்லையா என்ன, பரவாயில்ல விடு, நானே என்னையை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன், சிஸ்டம்
அந்த ஸ்ட்ரென்த்தில் கொஞ்சம் பாயிண்ட்டை போடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ பாட சிஸ்டமில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்லேயும் பாயிண்ட்டை போடுது. நம்ம ஹீரோ வந்து இப்போ 11 பாயிண்ட் ஸ்ட்ரென்த் வந்து வச்சுருக்கான். தம்பி அப்பாக்கலிப்ஸு, நான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மாசாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான், இந்த அப்பாக்கலிப்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து மென்டல் ஸ்டேட்டு ரொம்பவே முக்கியம். அப்புறம் எனக்கு அஜிலிட்டி ரொம்பவே முக்கியம். இது 2 தான் ரொம்பவே வந்து அதிகம். பட் என்ன தான் ஸ்ட்ரென்த்து வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் இப்போதைக்கு, பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜி வேணும்னா வச்சுக்கோயேன், அஜிலிட்டி, ஸ்டாமினா இது எல்லாமே தேவை. அதுக்கு முதல்ல எனக்கு சோறு தேவை. சோறு எல்லாத்தையும் நான் பத்திரமா பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்போதைக்கு வந்து ஒரு புது கொஸ்டின் கிளாக்-இன் அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த கொஸ்டின் வந்து டெய்லி கொஸ்டின் வச்சுக்கோங்க. டெய்லியுமே ஒரு காலைல 7:30 மணிக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம ஹீரோகிட்ட வந்து சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, மணி 7:13 ஆகுது. இன்னும் 17 நிமிஷத்தில் வந்து நீங்கள் டெய்லி கிளாக்-இன் கொஸ்டின் முடிச்சாகணும். இது மூலியமாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் உங்களோட சுப்பீரியர் வந்து உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவங்க பேர் வந்து சீவி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்கம்ப்ளீட் கொஸ்டில் வந்து அந்த கிளாக்-இன் கொஸ்டின் தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து திரும்பி வந்து ஃப்ளோட் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து டெரபிள் ரேட்டிங் வந்து எடுத்திருப்பான்ல. ஸோ இந்த டைம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி திரும்பி வந்து ஃப்ளோட் பண்ணி ஆகணும். இப்போது இது எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரே கல்லில் 2 மாங்கா அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன தான் ரேட்டிங் வந்து டெரபிளாக எடுத்தாலுமே நான் திரும்பி ரீட்ரை பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போது அவள் மட்டும் என்னை தொட்டானா என் ஜோலி முடிஞ்சுது. அதனால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேப்பர் அது இதெல்லாம் நம்ம ஹீரோ மேலே எடுத்து சொல்லிக்கிறான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது மூலயமா வந்து நான் ஈஸியாகவே இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வெளியில் போகிறான் அந்த இடத்துல. டிவி பாரு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ மற்ற சாம்பிலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹீரோமே சொல்கிறான், ஏ ஜிவி நீ என் கூட வெளியில் வரியா? என்கிட்ட காருமே இல்லை, ஹவுஸுமே இல்லை. பட் ஆனால் நான் இந்த கம்பெனிக்காக நிறையவே உழைச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக உன்னை வெளியில் கூட்டி போவேன். நான் உன்னை நல்ல ஒரு டின்னர் வந்து வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். தேர்ஸ்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு, என்ன இந்த பிக்கப் லைன் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டம் சொல்லுது, டேய் என் வாழ்க்கையிலே இவ்வளோ கிரிஞ்சித்தனமாக எவனும் ஃப்ளர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லைடா. நீ முட்டாளுக்கு கீழே முட்டாள். இப்போ அவளோட ஃபேவரபிலிட்டி உனக்கு வந்து உன்னை நோக்கி அவள் -110 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுமே நம்ம ஹீரோ பார்க்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் மேனேஜர் அது யார் மெங்கு தானே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சீவி கிட்ட பேசிட்டு இருக்கானா, ஆனால் சீவி தான் சாமியாக மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடம் ஃபுல்லாகவே சாம்பி தான் இருக்கு, அவன் மட்டும் எப்படி இல்லை வெளில நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன முட்டா பையன் அவன் ஒரு ஜாம்பிகிட்ட போய் அவனோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை இப்போதான் அவனுக்கு சொல்லணும்னு நேரம் வந்துச்சா, ஏன் அவனை மட்டும் அவள் கடிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம அவனை வந்து ஒரு டைவர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, நீ என்ன சொல்கிற, நம்ம அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோமே அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே கதை திறக்க இதை பார்த்தா ஏதோ ஆஃபீஸ், ஆமாம் இது ஆஃபீஸ் தான், இந்த இடத்துல இருந்த எல்லாருமே ஜாம்பியாக மாட்டானுங்க போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏதோ ஒரு ஆவரேஜான ஒரு கிளாக்கினை வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பினால்ட்டி கிடைக்காம நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இப்போ உங்களோட ரேட்டிங் வந்து பாசிபிள், அப்புறம் வந்து கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கொஸ்டின் ரிவார்டு வந்து என்னன்னா 5 பாயிண்ட்டாக, அப்புறம் உங்களோட சுப்பீரியர் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, என்னது இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இந்த பாயிண்ட்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்க்க, அந்த இடத்துல கேஷ் பாயிண்ட் 5000, அதில் 5 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பிரிட்டி யூஸ்லெஸ் திங்ஸ் அப்புறங்கிற மாதிரி நிறைய கொஞ்சம் பொருள்லாம் இருக்கிற போது, டேய் நான் அப்பாகலிப்ஸில் இருக்கிற ஒருத்தவன்டா, எனக்கு 500 மில்லியன் இருக்கணும், நீ என்னடா வெறும் 5000 கொடுத்து வச்சிருக்க முட்டா அப்பாயிலே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கும் போது, சீவி வந்து என்னை இப்போ வந்து அட்டாக் பண்ணுறதில்ல. ஸோ சொல்லப்போனால் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ஜாம்பி தான். நான் முடிஞ்ச அளவு வந்து அடுத்த ஆஃபீஸுக்கு வந்து நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டே மிங்கு இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கானுங்க. டே மிங்கு இங்கே வாடா, அவளை அங்கிட்டு கூட்டி போயிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இது ஜாங்கு தானே மேனேஜரு, இவன் இன்னும் சாவலையா, நான் கூட செத்துருப்பான்லாம் நினச்சேன். இவனுங்க என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க, இவனுங்க எப்படி சர்வே போனானுங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோவை கூப்பிட்டு வச்சு கதவை சாத்திடுறானுங்க. டே மெங்கு அவள் வராடா, அவளை மட்டும் அங்கிட்ட கூட்டு போயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இதை பண்ணுறது மூலயமா இந்த வைரஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் உன்னை அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்டா, கண்டிப்பாக உன்னை மாதிரி யங் பீப்புளெலாம் நம்மளுக்கு தேவைடா அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவளுமே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ உண்மையிலே வந்து மேனேஜர் ஜாங் வந்து ஒரு முட்டாப்பாயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த சிஸ்டம் வந்து அப்போதைக்கு ஒரு கொஸ்டியூமே வந்து கொண்டு வந்து கொடுக்குது. நீ உன்னோட சுப்பீரியருக்கு வந்து நன்றி சொல்லணும், கத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பார்த்து ஹீரோவும்
குட் மார்னிங் மேனேஜர், எப்படி இருக்கீங்க? இந்த இடத்துல தான் இருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. எப்படி உங்க நாள் போச்சா? அப்படிங்கிற மாரி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கும்போதே, இது கேட்டு அவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறானுங்க. டேய் அவன் என்னடா பைத்தியக்காரனாடா? எதுக்குடா இப்ப எல்லா சாம்பியும் இந்த சைடு அவன் கூட்டி வந்துகிட்டு இருக்கான்? டேய் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றா. எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வாடா. ஏதாவது ஒண்ணு உள்ள வந்துற போதுடான்னு சொல்லும்போது, ஓகேன்னு ஓடுறான். டேய் கலமா பிரேக்ஃபாஸ்ட் தின்னியா இல்லையா? ஏன்டா சோத்துக்கு செத்தவன் மாரி ஓடுற அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஹீரோ கதவ உடைச்சு விட்டுறான். மேனேஜர் ஜாங், லூ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். டேய் மெங்கு தயவு செஞ்சு விட்டுடுடா எங்கள அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, வரட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலருந்து கிளம்ப, இத பார்த்து அவனுங்களே ஷாக் ஆயிடுறானுங்க. அந்த இடத்துக்குமே அந்த பொண்ணு வந்து வரா. பார்த்து அவளுமே ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோவ தாண்டி ஸ்பிளிட் செகண்ட்ல போன அவளுமே வந்து அந்த இடத்துக்கு போறா. என்ன காப்பாத்துங்கங்கிற மாரி சத்தம் தான் கேட்குது. நம்ம ஹீரோவும் கண்டுக்காம மூடி விட்டு போயிறான். ரத்தம் தெரிக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த மிஷனையுமே வந்து முடிச்சிடுறான். ரேட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்ல வந்து விழுந்துடுது. மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஜாப் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படிங்கிற மாரி ஒண்ணு வந்திருக்கு. அப்புறம் 5 ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்திருக்கு. என்னதான் இவன் வந்து பொலைட் அண்ட் சென்சிபிளா இருந்தாலுமே, இவனோட பிஹேவியர் வந்து அவங்கள வந்து நம்ம ஹீரோ வந்து கீழ்த்தனமா நினைக்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சிஸ்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே அன்லாக் பண்ணிருக்கான். ஜென்சி கிளீன் அப் த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ரூ. 5000 கேஷ் வேற நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கு. நினச்ச மாதிரியே தான். இப்போ தான் எப்படி நான் இதில மணி ஏர்ன் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். பார்றா இனிமே நான் தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல மெயில் பாக்ஸ்குள்ள வந்து போறான். ஜாப் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல ஒரு லெட்டர் வந்து இருக்குது. நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இது கண்டிப்பா ஏதாவது வாரியர், மேஜ், ஆர்ச்சரா இருக்கும். ஏதாவது ஒரு பெருசா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் எப்படி சூஸ் பண்ணாம இருப்பேன்னு சொல்லிட்டு எஸ்ங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து குடுக்கும்போதே, அந்த இடத்துல வந்து ஃப்ளையர் டிஸ்ட்ரிபியூஷர், அதாவது இந்த ஆடெல்லாம் வந்து குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த வேலை வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிடைக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சிஸ்டம் வந்து மோட்டிவேஷன் சொல்லுது. இங்க பாரு தம்பி, ஒவ்வொரு பெரிய ஆளுமே வந்து 1000 மைல் தாண்டி தான் போவாங்க. அந்த 1000 மைலுக்கு ஒரு மைலா நீ இந்த முதல் அடிய எடுத்து வை. நீ பண்ற ஒவ்வொரு கஷ்டமான, கடினமான வேலைகளுக்கும் கண்டிப்பா உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வெளியில பயங்கரமா அந்த இடத்துல சண்டைலாம் பயங்கரமா வெடிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து, "ஆ என்னடா பண்றது? பைத்தியக்காரத்தனமா எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கே. இத வச்சு நான் என்ன பண்றது?" நான் என்ன நெனச்சேன், ஒரு AK-47 கிடைக்கும். பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு ஓட்டி, அப்படியே வந்து AK மாரி போலான்னு நெனச்சேன். என்ன இவனுங்க இந்த மாரி மாத்திட்டானுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். சரி என்னதான் இருந்தாலும் இந்த ஜாப் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடைச்சது நல்லது தான் எனக்கு தோணுது அப்படின்னும்போது, இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து சிஸ்டம் சொல்லுது, "உங்களுக்கு வந்து இது பார்ட் டைமா தான் கிடைச்சிருக்கு. நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து வே ஃபிட்னஸ் அண்ட் ஸ்விம்மிங் கிளப்ப பத்தி ஆட் போடுறது. இதில வந்து 3 ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 1000 கேஷ் கிடைக்கும். 2 பாயிண்ட் கிடைக்கும். மொத்தம் 500 டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னொன்ல வந்து 1000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒண்ணும் இல்ல. ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 10,000 கிடைக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அதில 5000 இதில 10,000 அவ்வளோதான். எவனுக்கு வேணும்டா அந்த 1000? 500 பண்ணாலே எனக்கு இது ஒரு லாபமா தான் தெரியுது. ஸோ இந்த ஃபிட்னஸ் கிளப் வந்து இது ஒரு நல்ல டீல் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து ஓகே 500 ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரு தம்பி நீ ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமா இருக்கிற. என்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கையில கடினமா வந்து உழைக்கிறியோ, அன்னைக்கு தான் நீ முன்னேறுவ. நீ பில்லியனர் ஆக வேணாமா? அப்படிங்கிற மாரி இந்த சிஸ்டம் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது, சரி நீ வாய மூடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி அந்த பாயிண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. மொத்தம் நம்ம ஹீரோகிட்ட வந்து 2 இருக்கு. ட்ரெய்னி கிளர்க்கு, ஃப்ளையர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. ஸோ இதில வந்து நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ட போடும்போது லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும். 2த்துலயுமே நம்ம வந்து 0த் லெவல்ல தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறான். ஓகே. நீ என்ன சொன்ன? ஒவ்வொரு 1000 மைலுக்கும் மைல் தானே அதாவது ஒரு ஸ்டார்ட்டிங்கா இருக்கும்னேன். நான் இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கார்டியர் சிஸ்டம வச்சு இந்த இடத்துல நான் சர்வே பண்றேன். அட்லீஸ்ட் அந்த ஹியூமானிட்டியோட திரும்பி வந்து இந்த சிவிலைசேஷன் ரீபில்ட் ஆகுற வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 500 ஃப்ளையர் அந்த மிஷின வந்து தான் நம்ம ஹீரோ வந்து தேர்ந்தெடுத்திருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட வந்து சிஸ்டமும் சொல்லுது. நீங்க வந்து ஒரு சூஸியான ஒரு வார்த்தைய வந்து சொல்லி ஆவணும். என்ன சொல்லணும்னா, ஐயா, அம்மா நீங்க வந்து நீச்சல் அடிக்கணுமா? உங்க பாடிய வந்து 6 பேக்ஸ் வச்சு ஃபிட்டா வச்சுக்கணுமா? நீங்க வந்து எங்களோட இடத்துல வந்து சேருங்க. ஃபிட்னஸ் கிளப்ல வந்து சேருங்க. அப்படிங்கிற மாரி தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகன வந்து அந்த இடத்துல குடுக்குது. இந்த ஆரம்பிக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில போக, அங்க இருக்கிற அந்த மிஸ்டியுமே வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது -50ன்னுது. அப்படியே -50ன்னு அஃபெக்ஷன் பாயிண்ட் வந்து அப்படியே போய்க்கிட்டே வந்து இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இவ்ளோ பாசிட்டிவா வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இதெல்லாம் செட் ஆவாது. ஜாம்பி இவ்ளோ பாசிட்டிவா என் மேல லவ் பண்ணா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாய் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கீழ ஒருத்தன் வந்து கதறிட்டு இருக்கான். அது வந்து நம்ம ஹீரோவோட கோவொர்க்கர் தான். மேனேஜர் அவன் வந்து இன்னும் உன்ன கொல்லலையா? என்னது நீ இப்படி இருக்க? சரி இரு நீ ஓவர் டைம் பார்த்தல்ல நான் உனக்கு காசு தரேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹீரோவும் நம்ம அந்த இடத்துல அந்த ஃப்ளையர்லாம் எடுத்துட்டு வந்து
மிஸ்டி மேனேஜர் ஜாங் நீங்களாம் வந்து ஸ்விம் பண்ணணுமா, ஃபிட்னஸாக உங்கள் உடம்ப வச்சுக்கணுமா, எங்களோட இந்த இடத்துல வந்து சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு 10 பில்லியன் வரைக்கும் காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே பொலைட்டான டோனு, வாமான ஸ்மைல் தான். ஆனாலும் உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லை. நீ போட்ட எல்லாமே அவங்க காலு கீழே வந்து விழுந்துச்சு. இது தப்புன்னு சொல்லும்போது, டே அவனுங்க டாச் பண்ணானுங்கடா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, மேனேஜர் ஜாங் பிரதர் லியூ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் செத்துமே உங்களோட சோலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் வந்து கிடைக்கவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா கால் தேவைப்படுதில்ல. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஃப்ளையரை கொடுத்தா தான் எனக்கு அடுத்த வேலை சோறு. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. நான் வேணா உங்கள் வீட்டை கூட க்ளீன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் வேறு யாரோ ஒரு பொண்ணு வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 6 நாளைக்கு முன்னாடி தான் இது ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. லாஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் கண்ட்ரியில் வந்தது, இப்போது வேர்ல்டு வைடாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. யாராவது என்னை காப்பாற்ற வருவாங்களான்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹீரோ கதவை திறக்க, யாரும் வந்துட்டாங்க ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயா அம்மா வாங்க நம்மளோட ஸ்விம்மிங் அப்புறம் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட். நீங்கள் வாங்க சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற போது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. வாங்க நீங்கள் வந்து நிறையா வந்து இந்த இடத்துல கற்றுக்கலாம். காசு நிறையா இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட நிறையா ப்ரீமியம் கிளைண்ட்லாம் நிறைய சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது, யாருடாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ப்ரீமியம் கிளைண்ட்லாம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவளு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல 2 ஜாம்பி வந்து நின்றுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் அப்புறம் ஃபிட்னஸை பற்றி தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்களோட கிளப்பில் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கு சார். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம், வந்து சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜாம்பிட்டெல்லாம் கொடுக்கும்போது, என்னடா ஆச்சு, நான் என்ன ஹலுசினேட் பண்ணுறேன்னா, யார் இவன் பாட்டுக்கு வாரான், நீங்கள் ஸ்விம்மிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு ஜாம்பிட்டே போஸ்டர் அடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. நான் என்னோட கடைசி வார்த்தையெல்லாம் நான் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கணும். நான் ரொம்ப நாளாக வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கேன். அப்போதைக்கு நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன் வந்து ஸ்விம்மிங்கும் ஃபிட்னஸை பற்றியும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தான் ஜாமிக்கு. எனக்கு தெரியல அவன் ஏதோ பைத்தியக்காரனாக இருப்பானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா அவளோட ஃபோனில் இது எல்லாத்தையுமே. அப்படியே நம்ம ஹீரோமே மேனேஜர் ஜாங் மிஸ்டி வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறனால எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த போஸ்டர்லாம் கொடுக்க வேண்டியது. மற்ற சாம்பியும் என்னை எதுவுமே பண்ணலை. இவங்க வந்து ஒரு நாய் மாதிரின்னு அப்படியே கூட்டி போகிறனால எனக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஜாம்பிலே வந்து ஹை லெவல் இருக்கிறானுங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது ஹை லெவலில், ஸோ பாஸ் அப்புறம் மேனேஜர்னால எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது பேர் தான் பொசிஷன் லாக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ அப்பாடா எப்படியோ வந்து ஏற்கனவே 200 கொடுத்துட்டேன், ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட சிஸ்டம் ஸ்கிரீன்லாம் வந்து திறந்து பார்த்துட்டு இருக்கான். நான் இப்போதைக்கு என்னோட ஃப்ளையர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொஃபஷனை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் போட அது 0லேருந்து லெவல் 1க்கு வந்து போயிருக்கு. இது மூலயமா நம்ம ஹீரோ வந்து என்டியூரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஹார்ஷான கண்டிஷன்னாலும் சரி, வெதர்னாலும் சரி, நம்ம ஹீரோக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த கண்டிஷன்னாலும் ஃப்ளையரை வந்து கொடுத்துருவான் எல்லாத்துக்குமே அந்த ஆடை. ஸோ இது வந்து என்னோட அட்ரிபியூட்டுமே வந்து யூஸ் பண்ணுமாடா, எனக்கு இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோட ஸ்டாட்டுமே வந்து அந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் ரீடிங் த ரூம் இது என்ன ஸ்கில்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சே இது வெறும் டிடக்ஷனா, என்னமோ இது வந்து ஒரு மித்திக்கலான ஸ்கில் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க சைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கீழே ஃபுல்லாக வந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்கிட்ட வரதை என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது, எப்படியும் ஒரு 3000 சாம்பி கீழே இருக்கும். எப்படியும் இந்த பில்டிங்கில் ஒரு 100 இருந்தாலும் வச்சுக்கோயேன், நான் வெளியில் போய் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணுறேன். இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் சீக்கிரமே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன். என்னோட கோட்டாவை நான் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாம்பியோட லெவல்லாம் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஃபெக்ஷன் லெவல் -100ல் இருக்குது. மேனேஜர் ஜாங்கா அப்புறம் மிஸ்டி இவங்க 2 பேர்த்தையும் நான் வந்து சின்சியாரிட்டியோட ட்ரீட் பண்ணியும், இவங்களை இவ்வளோ வெளியில் கூட்டி போயும் இவங்களோட பாயிண்ட் வந்து இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. எனக்கு இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட பேசுகிறது பாயிண்ட்லெஸ்ஸு, நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளையர்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மிஸ்டி மேனேஜர் ஜாங் நீங்கள் வந்து எங்களோட ஃபிட்னஸ் கிளப் இதை வந்து ஸ்விம்மிங் இது 2த்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு நான் 20% டிஸ்கவுண்ட் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இதை வந்து பை பண்ண மாட்டேன்லாம் சொல்லிக்காதீங்க. உங்களுக்கு நான் நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற அதாவது ஹீரோட கோவர்க்கருமே குதிச்சு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தா -50ல் இருக்கா அஃபெக்ஷனு. அவனுமே குதிச்சு அட்டாக் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோமே அவன் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல ஸ்பியர் மாதிரி, அதை எடுத்து கழுத்திலே குத்தி அந்த இடத்துல போட்டு, இந்தாடா நீ ஒரு ஃப்ளையர் எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல நிறைய சாம்பி வந்து வெளியில் தட்டிட்டு இருக்கும்போது ரீடிங் த ரூம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இவங்களோட அஃபெக்ஷன்லாம் எனக்கு எதுவும் ஷோ ஆகலை, என்ன இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோடதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து காமிக்குது. ஸோ இவங்க 2 பேர் எனக்கு காமிக்குதுன்னா எதனால், ஒரு வேளை இவங்க வந்து கொஸ்டினாலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களும் வந்து தள்ளி போயிட்டு இருக்காங்க.
ஐயோ! இவனுங்க கூட பேசுறதுக்குள்ளேயே எனக்கு கடுப்பாகுது. நான் வேலையும் பார்த்துட்டு உங்க கூட பேசிக்கிட்டே இருந்து இவ்வளவும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தா, நீங்க வந்து ரொம்பவே என்ன வெறுக்குறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே திரும்பி எடுத்துட்டு போறான். நான் நெனச்சு இந்த கொஸ்டின் ரிலேட்டடா இருக்கிறவங்களால மட்டும் தான் என்னால ஸ்டாட் எல்லாம் பார்க்க முடியும் போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி வாப்பா நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ளையர்ஸ் குடுக்க போயிட்டுருக்கான். அப்பனா சூப்பர்வைசர் நின்னு இருக்கிறார்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன் சூப்பர்வைசர. ஏன்னா இவங்களோட அவரு வந்து சுப்பீரியர்ன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா மேனேஜருமே அப்புறம் சீயுமே வந்து வேகமா ஓடிட்டு இருக்கா. அவ்வளோதான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஸ்பிரிட் தான் வேணும். வேகமா ஓடுங்கன்னு சொல்லும்போது, வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஜாம்பிலாம் இருக்கும்போது, இப்பயே அந்த இடத்த கிளியர் பண்ணோம்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க சீயுமே வந்து சண்டை போடுறாங்க. மேனேஜர் சண்டை போடுறாங்க. பின்னாடி வர எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து ஈஸியா அவனோட ஸ்பியர் மாரி இருக்கிறத வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு ஜாம்பி அடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு மாரி இருக்கிற ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண வரும்போது, நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா அந்த 2 அந்த இடத்துல வெட்டி போட்டுறான். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டான். எப்படியோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சைடில் வந்ததே அப்படியே ஈஸியா குத்தி விட்டுறான். இதெல்லாம் பார்த்து அவனுங்க யார்ரா அவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே, இது சூப்பர்வைசர் லின்னா, நான் வந்து மெங்கு வந்திருக்கேன் ஜாங்லிங் டெக்ல இருந்து. நான் வந்து 4th ஃப்ளோரை பற்றி சொல்லணும்னு வந்தேன். பார்க்கிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்னோட பாஸ் வந்து உங்களோட கொஞ்சம் பேசுறதுக்கு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே சொல்லிட்டு, நம்ம வந்து பேசணும்னு அக்ரி பண்ணல தான். நம்ம வந்து இப்போ மதியானம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சிஸ்டம்லேருந்தே சொல்லுது, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆரா ஃபார்மிங் பண்ணனால உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி இனிமேல் உங்களை எந்த ஜாம்பியுமே வந்து அட்டாக் பண்ண வராது, எதுவுமே பண்ண வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாம்பி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கம்பெனியோட போய் பேசலாம், அக்ரிமெண்ட் போடலாம், அந்த மாதிரி நிறையா வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சூப்பர்வைசர் லின்னுட்ட வந்து கொஞ்சம் வந்து இம்போலைட்டாக நடந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து அவர் கொஞ்சம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமும் வந்து சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதைக்கு மிஷினை முடிச்சிட்டீங்க, ரேட்டிங் ஆசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பி 5, கேஷ் ஒரு 1,00,000, அப்புறம் பாயிண்ட், அட்ரிபியூட் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய நடக்குது. சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு, வேலைக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல 2 பேரும் வந்து சீராக பாயிறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவங்க 2 பேத்தையுமே வந்து கட்டி போட்டுடுறான். அதுக்குள்ள மதியானம் ஆயிடுச்சா? இல்லையே, இன்னும் ஒரு 3 மணி நேரம் தானே இருக்கும். இல்ல அதுக்குள்ள டின்னர் ஆயிடுச்சா? என்னடா இது! நான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா, நான் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே! டைமிங் சிஸ்டமே மாறுது. நான் இதுவரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் என் வேலைய முடிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ஜாலியா வந்து கோகோ கோலா வந்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ சொல்லப்போனா இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ஆனா இது எப்படி அஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, திடீர்னுட்டு ஒரு வைரஸ் வந்துச்சு. என்னதான் சில பார்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து வர ஆரம்பிச்சதுனாலும், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி அது நிறைய இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம மத்த ஜாம்பியோட ஸ்பிரிட்டியா வந்து எல்லாத்தையுமே வந்து நான் அடிக்கிற அளவு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டம்ல போயிட்டு, கிளர்க்கு இது வந்து 10 எக்ஸ்பி வேணுமா? 0லேருந்து 1க்கு போக. ஆனா ஃப்ளையர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 3 தான் வேணுமா? அப்போ இது அஜிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுச்சு ஃப்ளையர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஸ்கில்லை நான் 1க்கு கொண்டு போகும்போது. கிளர்க் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிளர்க்கு அலோகேட் பண்ணுறான். சரி என்ன சர்ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அலோகேட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கிளர்க்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இது வந்து ஸ்பிரிட் வந்து 9 இன்க்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டிடியூஷன் வந்து 9 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் 12, அஜிலிட்டி வந்து 10.2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக நம்ம ஹீரோக்கு வந்து 2 ஸ்பிரிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது ஸ்டாமினான்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு கொஞ்சம் இன்னும் எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்குது. இதுதான் நம்ம ஹீரோட இப்போ கரண்ட் ஸ்டாட்டஸ்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஸ்லாக்கிங் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸ்லாக்கிங் ஆஃப்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட சுப்பீரியாரிட்டி இருக்கிறவங்க அவங்கலாம் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓ! இந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அப்பன்னா இவனுங்க 2 பேத்த வச்சு நான் இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் என்னோட சேஃப்டியா என்னோட ரிசோர்ஸையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஒர்க் அப் அதாவது ஒரு ட்ரிகர் ஆகும்ல ஒரு மிஷின். அப்போதைக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த உலகமே அழிய போகுது. ஆனா எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கடுப்பாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே அந்த இடத்துல அவனோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த உலகத்துல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணனால இப்போ வந்து கிளாக் அவுட் வந்து வரப்போகுது. போய் நீங்கள் கிளாக் அவுட்டை வந்து முடிங்க. அது மூலியமா வந்து உங்களுக்கு 1000 கேஷ் பாயிண்ட் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு நாள் நல்லாவே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுது. கேஷ் அந்த இடத்துக்கு நிறைய வரும்போது, என்ன கேஷ் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இதை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் 10 புல் நீங்கள் வந்து பண்ணலாம். இது மூலிமா கேரண்டி ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வந்து ட்ரா பண்ணுறான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு நிறையவே வந்து கிடைக்குது. 4 இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்கெட் கிடைக்குது, அப்புறம் மினரல் வாட்டர் 3 கிடைக்குது, அப்புறம் ஒரு ஹை அண்ட் சூட்டு ஃப்ரெஞ்ச் அதாவது ஒரு
ஸ்பேனர் ஒன்று கிடைக்குது, அப்புறம் பாடி கார்ட் டைப் டேலண்ட் ஒன்று வந்து கிடைக்குது. என்னடா அது பாடி கார்ட் டைப் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இது யூஸ் பண்ணுறது மூலமா ஒரு வெட்டரண்ட் பாடி கார்டு வந்து உங்களுக்கு வந்து வருவாங்க. அவங்க வந்து ரொம்பவே லாயலாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் உள்ள டேலண்ட். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் டவுன் டு லாயல்ட்டியோட வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போனா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதோட இந்த சாப்டர் 5 இங்கே வந்து முடியுது. முடிஞ்ச அளவு நான் அடுத்த எபிசோட சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்புறம் இன்ஸ்டா ஐடி மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சரி, உங்களாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.